Good morning, universe. Good morning, universe. Good morning, universe. ஹாய் ஹலோ வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ்? அப்புறம் என்னோட வைப் எனர்ஜியில் இந்த டாரட்டில் லிங்க் ஆகிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இது நான் பண்ண சாண்டா கிளாஸு இன்றைக்கி கொஞ்சம் போல் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கார்டு வைக்கிறேன். ஸோ இந்த கார்டில் வரப்போகிறது என்ன, அதுக்கு டாரோ கார்டில் நம்ம எடுக்க போகிற ப்ரெடிக்ஷன் என்ன. ஸோ மூணில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது கிறிஸ்மஸ்க்காக நான் போடுற ஒரு கார்டில் 2 வந்திருக்கு போல். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். கிறிஸ்மஸ்க்காக நான் போடுற ப்ரெடிக்ஷன். ஸோ இதுக்கு தான் இந்த கீ செயின் எடுத்து வச்சுருந்தேன். இது சென்டர் அண்டு இது தேர்டு அந்த ஸ்கேண்டல் இஸ் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டமரு பாருங்கள், இது ரொம்ப நாள் வச்சு வாங்கி. இது எதுக்குன்னா, ஆக்சுவலாக என்ன பண்ண தெரியல. இது இந்த வைப் இருக்குல்ல, அது குட் வைப்பு கொண்டு வரும். அந்த அதிர்வுகள் ஃப்ரெஷ் ஆகும் நமக்கு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஏதோ நினச்சிக்கிட்டே இந்த டேபிள்கிட்ட இருந்திருப்பேன். ஸோ இந்த அதிர்வுகள் நமக்கு குட் வைப்பை தரும். ஓகே, எனக்கு கேண்டில் ஏற்றணுன்னு தான் ஆசை. எல்லாம் செட்லாம் பண்ணி வச்சிட்டேன் கேண்டிலை. பட் கொஞ்சம் எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கும்போது ஃபியராக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு லைட் இருக்குது இல்லையா அப்படின்னு விட்டுட்டேன். சரி, ஓகே, ரெடி. இது மூன் கார்டு கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக போட்டுரும். இந்த கேண்டில் நினச்சவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து இதை கொஞ்சம் நகற்றி வைக்க போகிறோம். ஓகே, இது ரிவர்ஸ்லாம் கிடையாது. பார்ப்போம். இந்த கேண்டில் வந்திருக்கவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். லியோ வந்திருக்குங்க, சூப்பர். எ டைம் டு கிவ் ரேதர் தன் டேக், சூப்பர். நியூமன் வெர்கோ வந்திருக்கு. ரெண்டுமே ரொம்ப நல்ல கார்டு. இது உங்களுக்கு அட்வைஸாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்வைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு இப்போ ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். இது கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு வந்திருக்க அட்வைஸ். கான்ஃபிடென்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். இதுதான் ஆக்சுவலாக கார்டு. இது நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரணும்னு இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு கிவ் ரேதர் தென் டேக். இதை நீங்கள் அன்பை எடுத்துக்கலாம். அன்பு, நிறைய அன்பை கொடுக்குறது. இன்னொன்று ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது. யூனிவர்ஸ்க்கு ஏதோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதுதான் உங்கள் கீக்கான சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் கிறிஸ்மஸ், இந்த சாண்டா கிளாஸ் இருக்குது இல்லையா, அது நான் செஞ்சது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சாண்டா கிளாஸ் பிடிக்கும். ஏன்னா நான் கும்பிட்ற நரசிம்மரும் சாண்டா கிளாஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஐ லைக் தட். அண்டு நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டின் கான்வெண்ட்டில் தான் படித்தேன். ஸோ அவங்க தான் எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. ஃபெய்த் எனக்கு நிறையா இருக்குது. வேளாங்கண்ணிக்கெலாம் போனோன்னா இங்கேருந்து மண்டி போட்டுக்கிட்டே மாதாவை பார்க்க போவோம் நடந்து. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ட்ரஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம்.
10th வந்து ஸ்கூல்லே கூட்டிகிட்டு போனாங்க. அதில் நாங்கள் சில பேர் வந்து பூண்டி வேளாங்கண்ணிலாம் போயிட்டு வந்தப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் மண்டி போட்டுக்கிட்டே 10th பாஸ் ஆகணும் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு மாதா கோயில் வரைக்கும் நடந்தோம். அது மண்டி போட்டுக்கிட்டே போனோம். அந்த மாதிரி ஒரு ஹார்டான பிரார்த்தனைலாம் வேளாங்கண்ணியில் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து என் பொண்ணு வந்து திருவாரூரில் பிறந்தாங்க. அப்போ சுனாமி வந்த டயத்துல எல்லாம் திருவாரூரில் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிலாம் பக்கம்தான். ஸோ ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போது வேளாங்கண்ணி மாதாவையும் மனசில் வச்சுட்டு சாண்டா கிளாஸையும் மனசில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன கிறிஸ்மஸ்க்கான ப்ரெடிக்ஷன், இது கிறிஸ்மஸ்க்கு அன்னைக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய சாண்டா கிளாஸ் சொல்லக்கூடிய அட்வைஸுன்னு இதை வச்சுக்கோங்க. அதே சமயம் இப்போ இன்றைய நாளுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் 24th ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மணி சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர். இது வந்து நீங்கள் இந்த டிசம்பர் இதை கூட உங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவே சொன்ன ப்ரெடிக்ஷனாக வச்சுக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாருன்னா, நீ இவ்வளோ நாள் வந்து நிறைய வேலை செஞ்சுருக்க, இது வந்து ஹார்வெஸ்டிங் டைம். அதாவது ஒரு விவசாயிக்கு சொல்லுவாங்க இல்லையா, பயிர் அறுவடை செய்து அதை பணம் பார்க்குற டைம்னு ஒரு டைம் இருக்கும். நீ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பணம் வந்து நீ எந்த இடத்துல நினச்சிருக்கியோ அந்த இடத்துல வந்து உனக்கு ரிலீஸ் கிடைக்க போகுது இவ்வளோ நாள். அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீனும் வந்து கொடுத்து பழகணும். இதில் வந்திருக்கு இல்லையா, அது வந்து நீ கொடுத்து பழகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சூப்பர். ஓகே, இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து ஓரளவு இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் என்ன கிடைக்குதுன்னா, நல்லா பாதுகாப்பான ஒரு மணி, நல்லா மனசுக்கு ஏற்ற மணி ஒரு மணி கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னொன்று வந்து இந்த கார்டு வந்ததுக்கு என்ன ஒரு அறிவுரை கூடுறாங்கன்னா, நிறைய பணம் வர்றதுங்கிறதுக்காக நினச்சதெல்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் பி கண்ட்ரோல்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நினச்ச மாதிரி இது வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு இல்லை வெளியில் நிறைய சுற்றுலா இந்த மாதிரி உங்களுக்கு காசு வரப்போகுது. அதுவும் நீ உழைச்ச காசு, அதை நீ வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க பழகணும். அதே சமயம் வந்து கொஞ்சம் சேமிப்பும் இருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சிம்மாசனமோ ஒரு கௌரவமோ கிடைக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. தென் வந்து இதுவும் அதே தான் மீன் பண்ணுறாங்க. பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 20 லட்சம் கடனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா 20 லட்சத்தையும் கொண்டு போய் லோன் அடைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு 15 லட்சம் அடைச்சிட்டு ஒரு 5 லேக் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட இந்த அட்வைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கிறிஸ்மஸ் ப்ரெடிக்ஷன் தான், ஆனால் நம்ம முன்னாடியே போடுறோம். ஸோ செகண்ட் வாங்க. ஸோ செகண்டாக எடுத்திருக்கவங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யூ அண்ட் யுவர் லவ் ஒன்ஸ் ஆர் சேஃப். பாருங்களேன், அட்ராசிட்டிங்க. நீனும் உன்னால் விரும்பப்படுபவர்களும் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கொடுத்து வச்ச ஆள் நீங்கள். ஸோ இதை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அப்போ இதை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் மனசில் ஒரு நியூ கப்புளாக இருக்கலாம், ஒரு லவ்வராக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ யாராக வேணால் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கார்டு பார்த்திங்கன்னா, கஷ்ட காலங்கள் குறைய போகுது. வெரி குட் நான் நினச்சேன். அண்ட்
நான் எல்லாம் பொறுமையாக இது பண்ணுவேன், ஆனால் வந்து டக்கு டக்குன்னு இந்த இடத்துல நகர்த்திடுவேன். பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து ஒரு கேமராவை எப்படி வைக்கணுன்னே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இது நல்ல ப்ரைட்டாக இருக்குது. கிறிஸ்மஸ் இட்ஸ் ஓகே. ஓகே, இது வந்து மைக்கு போட்டிருந்தேன், ஆனால் மைக்கில் வந்து சவுண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இண்டிகேட் ஆச்சு. சார் கட் பண்ணிவிட்டு இதை போடுறேன். சூப்பருங்க. இப்போ நானே இதை எதிர்பார்க்கல. வாய்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் வேறு என்ன இருக்குது, மைக் வாங்குவோம். உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, இந்த வருடம் முழுவதுமே அவர் கொடுக்குற மெசேஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்டான திங், வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் வந்தால் திருப்பியும் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடந்ததை நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கன்வே பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களோட ஃபேமிலியில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்டை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரிலேட்டடாக வந்திருக்கு பாருங்கள். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அதே சமயம் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க. புதிய வாழ்க்கை உங்களுக்கு வந்து நிறையா அமைகிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் வந்து உங்களோட வறுமை நிலைகள் வந்து ஒளியறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ வறுமை நிலைகள் வந்து ஒளியும். இன்னொன்று வந்து ஒரு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எது விஷயமா அப்படின்னா, உங்கள் 2 பேரோட இணைவு விஷயமாகவோ அல்லது வந்து தேர்ட் பார்ட்டியோட சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் விஷயமாகவோ ரொம்ப நாளாக நீங்கள் தூங்கலை அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, தேர்ட் பார்ட்டியோட இது உனக்கு கிடையாது. ஸோ நீயும் உன் காதலரும் நீயும் உனக்கு பிரியமானவர்களும் சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட அறிவுரை. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலாக இன்னும் டீட்டெயில்டாக இது ஒரு 10% மெசேஜ் தான். இன்னும் டீட்டெயிலாக உங்களோட நேம் சொல்லி உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோழி எடுத்தவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ரிவீல் பண்ணிடலாம். Have faith in your dreams. Have faith in your dreams. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களோட கனவுகளில் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கனவுகள் வந்து இறைசக்தியோட வழிபாடோடு இணைந்து இருக்குது. அதனால் உன் கனவின் மேல் நம்பிக்கை வை, அது வந்து நான் வந்து காப்பாற்றி தரேன்னு சாண்டா கிளாஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போது இதோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கனவில் மேல் நம்பிக்கை வைக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே உங்களோட ஃபேமிலி விஷயத்தில் இல்லைன்னா வந்து ஒரு சொத்து விஷயமாக ரொம்ப நாளாக உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிறது உங்களோட ஒரு மிகப்பெரிய பயம். அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம தனியாக ஃபைட் பண்ணுறோமே அப்படின்னு நிறையா லீகல் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு நிறையா பயம் இருக்குது.
அந்த பயம் வேணாங்கிறது தான் இந்த மூன் கார்டோட ப்ரெடிக்ஷன். எது விஷயமாக இந்த அறிவுரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, லீகல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு சேர வர சொத்து, அதே மாதிரி 2வது திருமணம் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ரிசீவ் கார்டு உங்களுக்கு சொல்லுது. கடன் விஷயமாக ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது. ஸோ இது வந்து இனிமேல் நீ தனியாக ஃபைட் பண்ண வேணாம், உன் கூட நானும் துணைக்கி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வராதோ அப்படிங்கிற மாதிரி நிறையா பயப்படுறீங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம மூன் கார்டில் பார்க்கலாம். பயப்படுறீங்க, அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் ட்ரீமில் நம்பிக்கை வை, உன் எண்ணத்தின் மேலே நம்பிக்கை வை, ஒர்க் த்ரோ யுவர் ஃபியர்ஸ். பார்த்திங்களா, நான் சொன்னேன்னு இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக மனசில் வந்து பயங்கரமாக உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ லக் இஸ் ஆன் யுவர் சைடு. வாவ், பார்த்துக்கோங்க. ஸோ யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். அப்போ நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியுமே. உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டுன்னு திருப்பி ஒரு வாட்டி நான் வந்து மூன் கார்டை எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம இது எல்லாமே அப்ரைட் வச்சுக்கலாம், இது எல்லாமே அப்ரைட் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தனியாக போராடணும் இனிமேல் எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான். உன்னோட கஷ்டங்களுக்கு சீக்கிரம் விடிவு காலம் வரப்போகுது. லக்கு உன் சைடில் இருக்குது. அதே சமயம் வந்து உன்னோட ஃபியர்ஸை வந்து நீ கம்ப்ளீட்டாக விடணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து உங்களுக்கு பாசிபிளான ஒரு ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி சாண்டா கிளாஸ் மூலமாக கிடச்சிருக்கிறதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதோட இல்லை, இனிமேல் வந்து அஃபர்மேஷன் கார்டு போட போகிறோம். ஸோ 25th கிறிஸ்மஸ் அப்போது என்னென்னா ப்ரெடிக்ஷன் கிடையாது, நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற கார்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.